அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது ரொம்பவே முக்கியமான ஒரு ட்ரெடிஷ்னலான பொருட்கள் பார்க்குறோம். ஜவ்வாது, அரகஜா, அத்தர், புனுகு, பச்சை கற்பூரம், அப்புறம் கோரோசனை அப்படிங்கிறது, அப்புறம் பன்னீர். இதெல்லாமே நம்ம ரொம்ப சூட்சமமான அண்ட் ரொம்ப முக்கியமான தெய்வீக நறுமணம் இருக்கிற பொருள். ஜவ்வாது பவுடராக இருக்குது. இது எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா, சில மூலிகைகள், சந்தனக்கட்டை, அதெல்லாம். இது புனுகு அண்டு இதுதான் இந்த கோரோசனை. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அரகஜா. இது ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, கற்பூரம், இப்படி சில மூலிகைகளால் பண்ணக்கூடிய ஒரு வாசனை திரவியம் பச்சை கற்பூரம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளவு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம ரொம்பவே தெய்வீக மனம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்காகவும் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரத்துக்காகவும் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சிவன் கோவிலுக்கு நம்ம இந்த அரகஜா அப்படிங்கிறது அபிஷேகத்துக்கு ரொம்பவே முக்கியமாக பயன்படுத்துவாங்க, கொடுக்கலாம். காலபைரவருக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். இது என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் எப்பயுமே வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை, அதாவது காலையில் 6 to 7, ஈவினிங் 6 to 7 நம்ம தண்ணியில் கரைச்சி வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம். இல்லை அப்படியே பொடி பண்ணி ஒவ்வொரு மூலைகள்லேயும் நம்ம வீட்டு மூலையில் நம்ம போடலாம். இப்படி பண்ணும்போது வீடும் நறுமணமாக இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். இதை ரெகுலராகவே நம்ம பண்ணலாம். வெள்ளிக்கிழமை இன்னும் விசேஷம். ஜவ்வாது நம்ம வெளியில் போகும்போது கொஞ்சம் சட்டையில் அப்படியே உடம்புல படாமல் சட்டையில் மட்டும் லைட்டாக வச்சுக்கிறது. குழந்தைங்களுக்கு இது அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் வைக்கும்போது கண் திருஷ்டி, கெட்ட சக்தி அவங்கள அண்டாத இருக்கும். பூஜைக்குன்னு பார்த்திங்கன்னா ஜவ்வாது வந்துட்டு நம்ம சாமிக்கு சந்தன குங்குமம் வைக்கும்போது அதில் கலந்து வைக்கலாம். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது ஜவ்வாது. லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும், தீய சக்திகள் அண்டாது. அதே மாதிரி அரகஜா ரொம்ப முக்கியமான ஒரு எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது சாமி சிவனுக்கு குறிப்பாக கொடுக்கலாம், மகாலட்சுமிக்கு இது ஒரு வாசன திரவியமாக இருக்கும். இது நம்ம நெத்தியில் வச்சுட்டு வெளியில் போகும்போது ஏதாச்சும் முக்கியமான காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இதை நம்ம நெத்தியில் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமமோ விபூதியோ வச்சுக்கலாம். லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும் வைக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா புனுகு. இந்த புனுகும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் புனுகு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுவும் சிவனுக்கு, காலபைரவருக்கு, மகாலட்சுமிக்கு நம்ம பூஜைக்கு கொடுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமி படங்களுக்கும் இதை வைக்கலாம். நம்ம இதை வச்சுட்டு போகும்போது ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜி, காரிய சித்தி இதெல்லாமே ஏற்படும். இது புனுகை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வைத்தீஸ்வரன் கோவிலில் பிரசாதமாக இந்த புனுகு தைலம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அது வந்துட்டு பல நோய்களை தீர்க்கக்கூடிய தைலமாக பார்க்கப்படுது. ஸோ புனுகுக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணமும் இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மக்கிட்ட வச்சுக்கும், கெட்ட சக்தியை அண்ட விடாது. அதே மாதிரி நோய்களையும் விரட்டும். ஸ்கின்கான இந்த முகப்பொருள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் மேலே அப்படியே அப்ளை பண்ணுறது. கஸ்தூரி மஞ்சள், புனுகு, அதுக்கப்புறம் அது கூட சில பொருட்கள்லாம் சேர்ந்து குளிக்கக்கூட செய்வாங்க. குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரெகுலராக ஸ்கின் டிசீஸ் எல்லாம் போகும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான வாசன திரவியங்கள். நம்ம ரூம் ஃப்ரெஷ்னரு அது இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் பேஸான வாசன திரவியங்களை யூஸ் பண்ணும்போது வீடும் நறுமணமாக இருக்கும். அதே சமயத்தில் எந்த அலர்ஜியும் நமக்கு ஆகாது. அதுக்கப்புறம் கெட்ட சக்திகள் நம்மளை அண்டாமல் ஒரு பாதுகாப்பு வளையமாக இதெல்லாம் இருக்கும். இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். பன்னீர் நம்ம சொல்லவே தேவையில்லை, அது எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சாமியோட அபிஷேகங்களுக்கு. அப்புறம் நம்ம வாசமாக வீடை வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த பொருட்கள்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த கோரோசனை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அதாவது மகாலட்சுமி அம்சமான
பசு, அதுவே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இதை நீங்கள் அப்படியே வச்சு பூஜை பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட போதும். அதைவே கோமாதாவாக நினச்சி பூஜை பண்ணாவே அவ்வளோ நல்ல விஷயங்கள் கிடைக்கும். நம்ம அதை வாரங்களில் ஒவ்வொரு நாள், அதாவது மாட்டில் இருந்து தான் இது வருது. ஸோ நெய்யில், பாலில், தயிரில் ஒவ்வொரு கிழமைக்கு சொல்லுவாங்க. அப்படி அதோட கலந்து நம்ம நெத்தியில் வச்சுட்டு போகும்போது போகிற காரியம்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை கேட்டால் நீங்கள் வீட்டில் அதை வச்சு அப்படியே அதுக்கு பூஜை பண்ணாவே போதும். அதே மாதிரி அதை நீங்கள் கோவிலுக்கும் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அரகஜா, புனுகு, இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், போகிற காரியத்தில் வெற்றி. அண்டு தொடர்ந்து அதை நம்ம சிவனுக்கும் காலபைரவருக்கும் பூஜைக்கு வாங்கி கொடுக்கும்போது நல்ல பண வரவு, நல்ல வேலை, நல்ல நோயற்ற வாழ்வு இதெல்லாமே கிடைக்கும். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். சில பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, சில பேர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.